வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே. உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை, நார்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்றங்கள் இணைந்து நடக்கும் இணைய வழி அவனிகளில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் சிறப்பு சிந்தனை இடம்பெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்துள்ள பெரும் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய மனவளக்கலை பேராசிரியர் அருள்நிதி பார்த்திபன் ஐயா அவர்களை பற்றிய அறிமுகத்தை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பேராசிரியர் பார்த்திபன் ஐயா அவர்கள் 24 ஆண்டுகளாக மனவளக்கலையில் தன்னை இணைத்துக் கொண்டு அருள் தொண்டு செய்து வருகிறார்கள். ஆழியார் அறிவு திருக்கோயில் சார்பாக எடுக்கப்பட்ட 4 கிராமிய சேவை திட்டத்திற்கு தனது வாழ்க்கை துணை திருமதி பேராசிரியர் சௌந்தரி பார்த்திபன் அம்மா அவர்களோடு சேர்ந்து பணியாற்றியுள்ளார்கள். ஷார்ஜா மனவளக்கலை மன்றத்தில் 2 ஆண்டுகள் துணை பொறுப்பாசிரியராகவும் பணியாற்றியுள்ளார்கள். WCSC டிஜிட்டல் சொல்யூஷனில் ஆன்லைன் கோர்ஸ் மற்றும் பூர்ணம் ப்ராஜெக்டில் கோஆர்டினேட்டராக 2 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார்கள். தற்பொழுது ஆழியார் அருகே உள்ள பொள்ளாச்சி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையுடன் இணைந்து பள்ளிகள், கல்லூரிகள், பெரு நிறுவனங்கள், கிராமிய சேவை திட்டம் போன்ற இடங்களுக்கு சென்று வகுப்புகள் எடுத்து வேதாத்திரிய கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள். மனவளக்கலை பயிற்சிகளை கற்றது மட்டுமல்லாமல் அதன்படி வாழ்ந்தும் வருகின்ற பேராசிரியர் பார்த்திபன் ஐயா அவர்கள் நம்மோடு இன்று இணைந்து விதியா மதியா எது வலியது எனும் சிந்தனை பொருளில் அருட்சிந்தனை ஆற்ற உள்ளார்கள். இங்கு குழுமியுள்ள சான்றோர் பெருமக்களின் சார்பிலும் உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை, நார்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்றம் பொறுப்பாளர்கள் சார்பிலும் ஐயா அவர்களை வரவேற்று அமர்கிறோம். வாழ்க வளமுடைய நீங்க துவங்கலாம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய குருவிற்கும் இறையாற்றலுக்கும் இதை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்கை நார்வே தவமயத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் WCSC டிஜிட்டல் சொல்யூஷன் டீமிற்கும் மேலும் இங்கு இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு வாழ்வை நடத்துவது மதியா விதியா என்ற தலைப்பில் நம்ம சிந்திக்க போகிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். 2 கேள்விக்குறிகள், மதியா விதியா. ஸோ பட்டிமன்றத்தில் விவாதம் செய்வதற்கு மிக சிறந்ததொரு தலைப்பு. ஆனால் இப்போ நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா, வேதாத்திரிய கருத்துக்களில் உள்ள விஷயங்களை வைத்து விதி என்ன சொல்லுது, மதி என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆழமாக நம்ம சிந்திக்க போகிறோம். விதி, மதி இதை பார்க்கறதுக்கு முன்னாடி வாழ்க்கை அப்படின்னா என்ன, இப்போ வேதாத்திரியம் என்ன சொல்லுது, அதில் உள்ள மறைக்கருத்துக்கள், இயற்கையில் உள்ள சில இதுகளை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விதி மதிக்குள்ள வரலாம். முதல்ல வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே ஆசிரியர்கள்லாம் நம்ம எல்லாம் பயிற்சிகள் எடுத்துக்கோ தெரிந்த விஷயத்தை தான் நம்ம மறுபடியும் ஒரு முறை நம்ம அசை போட்டு பார்க்க போகிறோம். இப்போ வாழ்க்கை என்பது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட காலங்கள், இடைப்பட்ட காலத்தில் உள்ள நிகழ்வுகளின் தொகுப்பு அல்லது அனுபவங்களின் தொகுப்பு. இதை தான் வந்து நம்ம வாழ்க்கைங்கிறோம். கலெக்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு தான் வந்து நம்ம லைஃப்னு சொல்கிறோம். அப்போ இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்ப துன்பங்கள், மகிழ்ச்சி, இது எல்லாத்துக்கும் எது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து அதன் பின்னாடி நிறைய விதிகள் இருக்கு. அதெல்லாம் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம அந்த டாபிக்குள்ளே வரலாம். இப்போ வந்து நம்ம அனுபவங்கள் அப்படின்னு பார்த்தோம். அனுபவங்கள் எதிலிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செயல், ஒரு செயல் செய்கிறோம், அதனுடைய விளைவை தான் நம்ம அனுபவமாக பெறுகிறோம். மகரிஷி அவர்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க, அந்த மனதின் 10 படிநிலைகளாக நமக்கு விளக்கியிருப்பாங்க. ஸோ ஒரு உணர்ச்சி வருது, ஒரு தேவை, அதை ஒட்டி நம்ம ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயலுக்கு ஒரு விளைவு வரும்,
அந்த விளைவை வந்து நம்ம என்ஜாய் பண்றோம். அந்த என்ஜாய்மெண்ட்டை தான் நம்ம அனுபவமாக பெறுகிறோம். இந்த அனுபவங்களின் தொகுப்பை தான் நம்ம வாழ்க்கை அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஸோ அப்ப இந்த இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா, மனதில் நடக்குது. அப்ப மனம் என்பது என்ன? எண்ணங்களின் தொகுப்பு. பஞ்சஸ் ஆஃப் தாட்ஸ் கால்ட் மைண்ட்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எண்ணங்கள் தான் இதற்கு மூல காரணம். அப்ப எண்ணங்கள் எப்படி நமக்கு பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எண்ணங்கள் நமக்கு அந்த கர்ம வினை பதிவுகளின் வழியாக நமக்கு நடக்குது. நம்ம பிறக்கும் பொழுது ஒரு வினை பதிவோட தான் நம்ம பிறந்திருக்கோம். அத வந்து ஸ் கர்மா தியரி பத்தி இப்ப பலரும் பல வகையில நமக்கு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக சொல்றாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, மீம்ஸ்ல கூட கர்மாவ பத்தி நெறையா மீம்ஸ்லாம் போடுறாங்க. நம்ம இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு செய்றோம்னா, அது நாளைக்கு நமக்கு திரும்ப வரும் அப்படிங்கிறது தான் கர்மா தியரி. அத வந்து சுவாமிஜி நமக்கு ரொம்ப தெளிவா விளக்கமா குடுத்துருக்காங்க. பொதுவா ஒரு 3 கர்ம வினை பதிவுகள வந்து பேசுறாங்க. அதுல சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் அப்படின்ட்டு 3 கர்ம வினை பதிவுகள் நமக்கு குடுத்துருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, சஞ்சிதம் என்பது யாரு பண்ணதுன்னே நமக்கு தெரியாது. அது நம்ம பண்ணல. நம்மளுடைய அப்பா, அம்மா பண்ணியிருக்கலாம். அவங்களுடைய முன்னோர்கள் செய்திருக்கலாம். எத்தன பிறவிக்கு முன்னாடி செய்திருக்கலாம். அல்லது 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவுன்ட்டு அனைத்து விஷயங்களுமே அந்த சஞ்சிதத்துல இருக்கும். சஞ்சிதம் என்பது மூட்டைன்னு சொல்றாங்க. அந்த மூட்டையில நம்ம கொண்டு வந்திருக்கோம். பிராரத்தம் என்பது நாம் செய்த பதிவுகள். நமக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 3 வயதிலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம செய்த பாவ புண்ணியங்களை எல்லாம் வந்து பிராரத்தம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2ம் சேர்ந்து தான் இனி டிசைட் பண்ணும். இனிமேல் நீங்க என்ன செய்யணும்? அதுதான் ஆகாமியம். இப்ப இந்த 2ம் தான் வந்து ஒவ்வொருத்தருடைய அறிவாட்சி தரம் அப்படிங்கிற சொல்றாங்க சாமிஜி. நம்மளுடைய பர்சனாலிட்டி. நம்மளுடைய பர்சனாலிட்டி எது? நம்மளுடைய சஞ்சிதமும், பிராரத்தமும் சேர்ந்த ஒரு கலவை. இந்த 2ம் தான் இனிமேல் நீங்க என்ன பேசணும்? என்ன எண்ணணும்? என்ன செயல் செய்யணும்? எண்ணம், சொல், செயலுக்கு காரணம் நம்மளுடைய இந்த சஞ்சிதமும், பிராரத்தமும் சேர்ந்து தான் இனிமேல் நம்ம என்ன யோசிக்கணுங்கிறதை செய்ய வைக்குது. அப்ப எண்ணங்களுக்கு காரணம் நம்மளுடைய முன்வினை பதிவும், நாம் செய்த பதிவுகளும் தான் காரணம். ஸோ இதுக்கு எல்லாமே எண்ணம் தான் காரணம்னு பார்த்தோம். ஏன்னா, ஒரு எண்ணம் தான் அது சொல்லாக மாறுது, ஒரு செயலாக மாறுது. எல்லாத்துக்குமே காரணம் எண்ணம் தான். ஸோ ஒரு எண்ணத்துக்கு வலிமை இருக்கு. அதனால தான் வந்து மனவளக்கலையில எண்ணத்துக்கு தான் முதல் பயிற்சி. ஏன்னா, அவரவர் வாழ்க்கையின் சிற்பி, அவரவர் எண்ணங்களே அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு எண்ணத்த சரி பண்ணிட்டோம்னாலே வாழ்க்கையே மாறிரும். சாமிஜி இன்னொன்னு கோட்ல என்ன சொல்றாங்க? "உண்மையில் உனக்கு ஒரு எதிரி உண்டு எனில், உன்னுள் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே எண்ணம் தான் காரணம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த இன்பத் துன்பங்களுக்கு காரணமும் நம்மளுடைய ஒழுங்கற்ற எண்ணங்கள் தான். அப்ப இந்த எண்ணங்கள வந்து நம்ம எப்படி இது பண்றது? எ என் இப்ப கர்ம வினை பதிவுகள்னால தான் இந்த எண்ணங்கள் தோன்றுது. ஸோ அந்த வினை பதிவுகள நம்ம கழிக்கிறதுக்கு தான் நம்ம சாமிஜி நிறைய பயிற்சிகள் நமக்கு குடுத்துருக்காங்க. அந்த பயிற்சிகள்லாம் செய்து நம்ம அது வந்து நம்ம மதியை பார்க்கும்பொழுது அத பத்தி நம்ம டீட்டெயிலா சிந்திக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய இன்பத் துன்பங்கள், தோல்விகள் இது எல்லாத்துமே வந்து கர்மாப்படி தான் நமக்கு நடக்குது. இது பார்த்தீங்கன்னா, மாறி, மாறி நடந்துகிட்டே இருக்கும். இன்பம் இது வந்து இறைவன் இப்ப வந்து பொதுவா கர்மாவ பத்தி சொல்லும்பொழுது சொல்லுவாங்க. இறைவன் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு ப்ரீ பிளான்டா நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உலகமே ஒரு நாடக மேடை. நம்மலாம் வந்து நடிச்சுட்டுருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இதுக்கு யாரு டைரக்டர்னா, இறைவன் தான் டைரக்டர். நம்மளுடைய பதிவுகளுக்கு தக்கவாறு தான் நமக்கு வந்து எண்ணங்கள் தோன்றும். அந்த எண்ணத்தின் படி தான் நம்ம நன்மையோ, தீமையோ நம்ம அனுபவிப்போம். அது ஒவ்வொரு நபர்களுக்கு நபர் மாறுபடும். இது வந்து அந்த இன்பத் துன்பத்திலிருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. அது வந்து ஒரு பெண்டுலம் மாதிரி. நம்ம வாழ்நாள் முழுக்க மரணம் வரை வந்து
இந்த இன்ப துன்பங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அப்ப நம்ம நினைக்கலாம், நம்ம நல்ல செயல்கள்லாம் செய்வோம். நெறைய நல்ல விஷயங்கள் செய்றோம். சிலர் வந்து கொஞ்சம் தவறான தீய விஷயங்கள் அல்லது இதெல்லாம் செய்யும் பொழுது, நம்மளுடைய மனம் நினைக்கும். நான் வந்து ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறேன்? நான் நல்ல விஷயங்களே செய்றேன். ஆனா துன்பப்படுறேன். ஆனா மற்றவர்கள் வந்து எவ்வளவோ அநியாயம் பண்றாங்க. அவர்கள் வந்து நல்லா தானே இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி மனம் வந்து நினைக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு கான்செப்ட் சொல்றாங்க சாமிஜி வந்து. அதுவும் ஒரு இறை நியதி தான். அதுதான் வந்து செயலுக்கு தக்க விளைவு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இ ஒரு நபர பார்க்குறோம். அவர் வந்து அநியாயம் தான் பண்றாரு. ஆனா, அவருடைய முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் நெறைய புண்ணியங்கள் சேர்த்து வச்சிருக்கலாம். அத வந்து அவர் இப்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அது வந்து இப்ப அவர் அநியாயம் பண்ணா கூட, அதுக்கு சாமிஜி வந்து அந்த தராச வச்சு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு அருமையான உதாரணம். இப்ப தராசு இருக்கு. அந்த தராசுல பார்த்தீங்கன்னா, 2 சைடு வெயிட் இருக்கும். இப்போ ஒரு சைடு எடக்கல் இருக்கும். இன்னொரு சைடு வந்து நம்ம ஏதாவது ஒரு அரிசியோ, இல்ல பருப்போ ஏதாவது போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 995 கிராம் நம்ம போட்டா கூட, அந்த 5 கிராம் கம்மியா இருக்கிறதுனால, அந்த அந்த தட்டு மேல தான் இருக்கும். கீழ இறங்காது. எப்போ ஒரு 5 கிராம் போடுறோமோ, இந்த 5 கிராம் மொத்த வெயிட்டையும் கீழ அமுத்திட்டு மேல வரும். அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள் வந்து ஒரு 5 கிராமோ, 10 கிராமோ குறைவா இருக்குன்னு அர்த்தம். நம்மளுடைய பதிவுகள் ஏன்னா எல்லாருமே பாவ பதிவுகளால தான் பிறந்திருக்கிறோம். ஸோ அப்ப நம்ம புண்ணியங்கள் சேர்த்த இந்த நிலை வந்து மாறும். அதே மாரி மற்றவர்கள் வந்து பாவம் வந்து நெறைய சேர்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு புண்ணிய கணக்கு நெறைய வச்சிருக்கிறாங்க. அப்ப எப்ப இந்த கணக்கு மாறுதோ, எப்ப பாவம் அதிகமாகுதோ, அந்த 5 கிராம் அதிகமா விழுகுதோ, அப்போ வந்து அவங்களுடைய நிலை மாறும். ஆனா வந்து இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சாமிஜி சொல்றாங்க. இறை நியதி வந்து அ யார் என்ன செய்தாலோ, அத வந்து அவங்க தான் அனுபவிக்கணும். அது இந்த பிறவி இல்லைனாலும் சரி, எத்தன பிறவினாலும் நம்ம தான் அனுபவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சில சில செயல்களுக்கு பார்த்தீங்கன்னா, விளைவு உடனே வரும். சில பதிவுகளுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அது வந்து நம்மளுடைய அந்த செயலுக்கு பின்னாடி அந்த செயலுடைய தன்மைக்கு பொறுத்து அமையும். சில உதாரணங்கள் பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, இப்ப விவசாயம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. சில செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா, உடனே முளைச்சு ஈல்டு குடுத்துரும். ஒரு கீரைய நீங்க நடவு செய்றீங்க, அல்லது ஏதாவது ஒரு மல்லியோ, இல்ல ஒரு வெந்தயமோ போட்றீங்கன்னா, ஒரு 10, 15 நாள்ல நம்ம அத எடுத்துறலாம். அதிகபட்சம் ஒரு 1 மாசத்துக்குள்ள நம்ம அத எடுத்து பயன்படுத்த முடியும். இதே ஒரு காய்கறி செடியெல்லாம் நம்ம நடவு பண்றோம்னா, அந்த காய்கறிகள்லாம் வளர்றதுக்கு ஒரு 3 மாதங்கள், 2 மாதங்கள் அந்த காயினுடைய தன்மைய பொறுத்து இருக்கும். இதுவே ஒரு மாமரம், ஒரு தென்னை மரம் நடுறோம்னு வச்சுக்கோங்க. சில ஆண்டுகள் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 4, 5 ஆண்டுகள் கழித்து தான் அதனுடைய விளைவை நாம் அனுபவிக்க முடியும். இதே ஒரு பனை மரம்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 25, 30 ஆண்டுகள் ஆகும். ஸோ அதே மாரி தான் நம்மளுடைய வினைகளும். நம்மளுடைய வினைக்கு உடனே ரிசல்ட் வந்துடலாம். இப்போ உடனேனா சில உதாரணங்கள் பார்க்கலாம். நீங்க ஒரு உணவு சாப்பிடுறீங்க. உணவுல வந்து உப்பு அதிகமாயிருச்சு. அதிகமான உப்பு நீங்க அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு போயிடுறீங்க. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு மீட்டிங் போறீங்க. தண்ணி தாகம் அடிக்கும் நெறைய. நம்ம நெறைய தண்ணி குடிச்சிடுறோம். தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா, அது ஒரு செயல். ஸோ அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா என்னாகும்? இம்மீடியட்டா நெறையா தண்ணி குடிச்சிட்டா, அந்த யூரின் போறணுங்கிற உணர்வு வரும். ஸோ அது வந்து அதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உடனே நடந்துருச்சு. ஆனா, மத்த சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிலே ஆகும். இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படிக்கிறீங்க. ஸோ அது வந்து எப்போ படித்து ஒரு ஆண்டு காலம் வெயிட் பண்ணணும். அந்த எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கு ரிசல்ட் வர வரைக்கும். அந்த அந்த அளவுக்கு டிலே ஆகும். அதே மாரி தான் ஒவ்வொரு செயல்களுக்கு தகுந்த மாரி அந்த கால அளவு வந்து மாறுபடும். அதுவரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டும் அப்டின்ட்டு நமக்கு சொல்றாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து நம்ம கர்மவினை பதிவுகள் படி தான் இந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்குள்ள தோன்றுது அப்டின்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப வந்து நம்ம கர்மவினை படி என்னென்ன அனுபவிக்கணுமோ, அந்த அனுபவம்
அந்த அனுபவத்திற்கு ஒத்த விளைவை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நமக்குள்ள தோன்றும். அந்த எண்ணத்தின்படி நம்ம ஒரு சொல் சொல்வோம். ஏன்னா எண்ணம் தான் சொல்லாக மாறும். சொல் வந்து செயலை செய்ய தூண்டும். அதுதான் ஆகாமியம்ங்கிறது. ஆன்மாவிற்கு இச்சையூட்டி செயல்களை செய்ய வல்லது. ஸோ உங்களுடைய அந்த ஆன்மாவுக்கு ஒரு எழுச்சி கொடுத்து செய்யக்கூடிய ஒரு செயல். அப்ப இந்த கருமையம் அதுதான் வந்து அந்த அததான் வந்து ஆன்மாங்கிறோம். நம்ம கருமையத்தை தான் நம்மளுடைய ஆன்மா அப்படின்னு சொல்றோம். இல்லைங்களா? அப்ப அந்த ஆன்மாவிற்கு அழிவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்மா என்பது சாமிஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அழுத்த புள்ளி. நமக்கு நிறைய என்னென்ன உணர்றோமோ, புலன்கள் வழியாக அனுபவிக்கிறோமோ எல்லாமே நம்மளுடைய கருமையத்துல ஒரு அழுத்த புள்ளியாக பதிவாகுது. அந்த பதிவு இந்த உடல் வந்து இந்த ஆன்மா விட்டு பிரிஞ்சா கூட, அந்த அழுத்த புள்ளியில உள்ள பதிவுகள் வந்து மாறவே மாறாது. அது எப்பன்னா, இந்த சுத்த வெளியில இருக்கும் அந்த பதிவுகள். அந்த பதிவுகள் வந்து உடல் எடுத்து அந்த எல்லாத்தையும் எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் நியூட்ரல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது இறைநிலையோட போய் கலந்து அது முழுமையாகும். ஸோ நம்ம வந்து பாவத்தை மட்டும் கழித்தால் போதாது. சில மகான்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, புண்ணியத்தையும் கழிக்க வேண்டும்ங்கிறாங்க. ஏன்னா பாவ புண்ணிய பதிவுகளோட தான் நம்ம வந்திருக்கோம். நீங்க வந்து அதுக்காக நிறைய புண்ணியம் சேர்த்துட்டீங்கன்னா கூட அந்த இறைநிலை, அந்த வீடு பேரு, அந்த முக்திங்கிறது கிடைக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நெறைய மகான்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, "இ எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லா புகழும் இறைவனுக்கே" அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம வந்து நம்ம ஒண்ணும் செய்யல. இறைவன் தான் நம்மள திங்க் பண்ண வைக்கிறாரு, நம்மள செயல்படுத்துறாரு. ஸோ எல்லாமே இறைவன் தான் நமக்கு பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்கிறார். அந்த உணர்வோடு நம்ம செய்யும் பொழுது இந்த வர கிரெடிட் எல்லாம் நம்ம யாருக்கு சேர்க்கிறோம்? இறைவனுக்கு சேர்க்கிறோம். எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. நீ தான் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு, என் வழியில நீ இதெல்லாம் குடுக்குற. ஸோ இது மக்களுக்கு போகுது. அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அந்த மகான்கள்லாம் வந்து குடுத்துருக்காங்க. குடுத்து அவங்க முழுமை அடைஞ்சிருக்காங்க. இல்லைன்னா, இப்ப நான் தான் செய்றேன்ட்டு நம்ம அந்த ஒரு கிரெடிட் வாங்குனோம்னா, அந்த நல்ல விஷயம் தான். அத போக்குறதுக்கு நம்ம இன்னொரு பிறவி நம்ம எடுக்கணும். புண்ணியத்த கழிக்கிறக்கும் இன்னொரு பிறவி எடுக்கணும். அப்ப பாவத்தையும், புண்ணியத்தையும் நம்ம கரைத்தால் தான் அந்த முழுமை அடைய முடியும்ட்டு நமக்கு ஒரு கருத்துக்கள் சொல்றாங்க. அதை வந்து சாமிஜி வந்து நிஷ்காமிய கர்மமாக நாம் செய்ய வேண்டும். நமக்கு எந்த ஒரு நன்மையும் பாராமல் பிறர் நலனுக்காக வாழ வேண்டும் அப்படிங்கிற மாரிலாம் நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரி. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தலைப்புக்குள்ள வரலாம். விதியா, மதியா அப்படிங்கிறது இப்ப நம்ம சில முக்கியமான விஷயங்கள சிந்திச்சோம். அதை பொறுத்து இப்ப நம்ம சிந்திக்க போறோம். இப்ப விதி என்பது என்னன்னா, ஒரு கட்டளை சொல். விதித்தல் இல்லைங்களா? லா. அதுக்கு வந்து நம்ம விதி அப்படின்னு சொல்றோம். மதி என்பது அறிவு, ஞானம். நம்மளுடைய அறிவைக் கொண்டு ஆராய்ந்து முடிவு செய்வது. அதை வந்து இப்ப ஞானத்த பத்தி சொல்லும்போது, சுவாமிஜி வந்து அந்த திரிகால ஞானத்தை பத்தி சொல்லுவாங்க. 3 காலங்களையும் கணித்து, நாம ஒரு செயலில் செயலில் இறங்குவது. இப்போ வந்து கடந்த கால அனுபவங்கள் இருக்கும். தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு. இந்த 3 காலங்களையும் கணித்து, இந்த எண்ணம், இந்த சொல், இந்த செயல் நமக்கு தேவையா? இதை நம்ம செயல்படுத்தலாமா? செயல்படுத்தினா என்ன விளைவு வரும்? அப்படின்ட்டு யோசிச்சு, அது இந்த செயலில் இறங்குவது. இதுதான் மதி. இப்போ வந்து விதி முதல்ல வந்து விதியை பார்க்கலாம். மதியால் வெல்ல முடியாததெல்லாம் எது? விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில இல்லாதது என்னன்னா, இந்த பிறப்பு, இறப்பு இது எல்லாம வந்து மதியை கொண்டு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா, இறப்பை வென்றவர் யாருமே இல்ல. இந்த உலகத்துல நீங்க காச குடுத்து எத வேணாலும் வாங்கலாம். ஆனா, மரணத்தை வந்து யாராலயும் வெல்ல முடியாது. பிறந்தால் இறக்க வேண்டும் என்பது இறை நியதி. அது யாராக இருந்தாலும் சரி, 5000, 10,000 ஆண்டுகள் வாழ்ந்த முனிவர்களானாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் இறந்துதான் ஆக வேண்டும். இறைநிலையை தவிர மத்த அனைத்திற்குமே இறப்பு என்பது விதி. அத வந்து நம்ம மாத்த முடியாது. அப்ப அ இப்ப நம்ம மதியை கொண்டு என்ன பண்ணலான்னா, வரக்கூடிய சிக்கல்களை எப்படி நம்ம இது பண்றதுன்னு தான். அதுக்கப்புறம் வேற எது எதெல்லாம் மாத்த முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அப்பா, அம்மா.
இத முடிவு பண்றதும் நம்ம கையில கிடையாது. இல்லைங்களா? யாராவது மாத்த முடியுமா? ஏன்னா நம்ம இந்த இந்த ஆன்மாவானது சில பதிவுகளோட இந்த உடலை விட்டு பிரிந்தபோது, அதற்கு சூட்டபிளான பதிவுகள், ஒத்த பதிவுகள் உடைய அம்மா, அப்பாக்காக வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அம்மா, அப்பா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் இருக்கு. மிகப்பெரிய கால்குலேஷன்ஸ் இருக்கு. நம்மளுடைய பதிவுகள வச்சு. அப்ப அந்த மாதிரி 2 தன்மை உள்ள ஆன்மாக்கள இயற்கை வந்து ஒன்று சேர்க்கும். இப்ப மனைவியும் அதே மாரி தான். இப்ப வந்து நமக்கு மனைவிங்கிறது நம்ம நெனச்சிட்டு இருக்கோம். நான் பார்த்து கல்யாணம் பண்ணேன். எங்க அப்பா, அம்மாவ சிலர்லாம் வந்து மனைவி, கணவனை எல்லாம் வந்து விதி தான் அப்படின்னு நொந்துக்குவாங்க இல்லைங்களா? அ வேற வழி இல்லாம என்ன கட்டி வச்சுட்டாங்க. நான் இவ்ளோ பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி புலம்புவோம். ஆனா, இதற்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விதி தான். யாரோ நம்மள அப்பாவோ, அம்மாவோ, மாமாவோ ஒரு சடங்கு மாரி தான் நம்மள கூட்டிட்டு போய் காமிப்பாங்க. ஆனா, அ பெரியவங்கலாம் என்ன சொல்றாங்க, இந்த ஆன்மாவும், அந்த ஆன்மாவும் எப்ப உடல் எடுக்குதோ அப்பவே கனெக்ட் ஆயிருங்களாமா. பிறந்த குழந்தை முதலே அந்த 2 ஆன்மாக்களும் தொடர்புல தான் இருக்கும். அந்த வயது வரும்பொழுது, இதெல்லாம் சூழ்நிலைகள இயற்கை ஏற்படுத்தும். யார் மூலியமாக செயல் வர மாதிரி அவர் சொல்ற மாதிரியோ, இங்க ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரியோ, நம்ம போய் பொண்ணு பார்க்குற மாதிரி, இதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா மாதிரி, ஒரு எபிசோட் மாரி இதெல்லாம் நடந்துட்டுருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்மா வந்து கனெக்டடா தான் இருக்கும். இந்த 2 ஆன்மாக்களும் இணைந்து தான் அவங்களுடைய பதிவுகள போக்குறதுக்காக வாரிசுகள் இது பண்ணணுன்ட்டு இறைவன் வந்து ஏற்கனவே எல்லாமே ப்ரீ பிளான்டா வச்சிருக்கிறதாக சொல்றாங்க. ஸோ, அப்படி பார்க்கும் பொழுது, நம்ம இவங்களையெல்லாம் வந்து மாத்த முடியாது. ஏன்னா, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கணக்குகள்லாம் இருக்கு. நம்ம செய்த பாவ புண்ணிய அந்த சஞ்சித கர்மத்தின் ஒத்தபடி தான் இந்த மாரி உறவுகள்லாம் வந்து அமைவாங்க. அதனால தான் கண்ணதாசன் கூட ஒரு பாடல்ல எழுதியிருப்பாரு. "இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்றுன்ட்டு" யார் யாருக்கு என்னென்ன எப்பப்ப உறவுகள் வரணுமோ, இது எல்லாமே நம்மளுடைய பதிவுக்கு தகுந்த மாரி இறைநிலை அமைச்சிருக்கும். நம்ம அவங்களையெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஒய்ஃப் பிடிக்கலையா, டக்குன்னு டைவர்ஸ் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்ப இப்ப இருக்கக்கூடிய நியூ ஜெனரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து இப்ப இருக்கக்கூடிய ஏன்னா டிவில சீரியல் ஆக்ட்ரஸ் ஆகட்டும், அ சினிமால இருக்கிறவங்களாகட்டும், அடிக்கடி டைவர்ஸ் பண்றாங்க. நெறைய மேரேஜ் பண்ணிக்கிறாங்கங்கிறத பார்த்து, இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு காமன் ஆயிருச்சு. ஆனா வந்து, நீங்க எத்தன மனைவிகள் மாத்துனாலும், கணவனை மாத்தினாலும் அந்த பதிவை அனுபவிக்கிற மாரியான ஒரு நபர் தான் வருவாங்க. பிரச்சனைகளுடைய வடிவங்கள் மாறும். உருவங்களுடைய வடிவங்கள் மாறுமே ஒழிய, இந்த சிக்கல்கள்லேருந்து நம்ம தப்பிக்க முடியாது. இந்த பிரச்சனைகள நம்ம அனுபவித்தே தான் ஆகணும். அதே மாரி அப்பா, அம்மாவெல்லாம் நம்ம மாத்த முடியாது. அவங்க குணங்களை எல்லாம் யாரையுமே மாத்த முடியாது. இந்த உலகத்துல சாமிஜி சொல்லுவாங்க. மாத் யா நம்ம பிறரை மாத்துவதற்கு தான் நெறைய முயற்சி பண்றோம். நீங்க என்ன இப்படிதான் நெனைக்கணும். எனக்கு இவ்வளோ மரியாதை குடுக்கணும். என்ன இவ்வளோ இது பண்ணணுன்ட்டு நெறைய எதிர்பார்ப்புகள் நம்ம பல உறவுகள் மேல வச்சிருப்போம். அவங்க வந்து இப்படிதான் சிந்திக்கணும். என்ன பத்தி இப்படிதான் பேசணுன்ட்டு நம்ம முடிவு பண்ணி வச்சிருப்போம். ஆனா, அத வந்து அவங்களால செயல்படுத்த சொல்ல முடியுங்களா? வேணா நடிக்க சொல்லலாம். நம்ம முன்னாடி நடிச்சுக்குவாங்களே ஒழிய, வெளியிலயோ இல்ல மனதுக்குள்ளேயோ அவங்க என்ன நெனைச்சாங்களோ அத தான் நம்ம செயல்படுத்துவாங்க. அந்த மாதிரி யாரையுமே நம்ம மாத்த முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? இந்த இடத்துல மதி எப்படி செயல்படணும்? ஏத்துக்கணும். அக்செப்ட் பண்ணணும். அதுதான் மிகப்பெரிய ஒரு மதி. அப்ப அந்த ஏற்பு திறன் தான். ஏன்னா, இப்ப இந்த இ கணவன் மனைவி உறவுங்கிறது சாமிஜி எல்லா இடங்கள்லயும் பதிவு பண்ணியிருப்பாங்க. ஒரு புனிதமான உறவு. இந்த உலகத்திலேயே ஒரு தலைசிறந்த உறவுனா கணவன் மனைவி தான் சொல்லுவாங்க. அப்பா, அம்மா உறவு கூட ஒரு காலம் தான். ஏன்னா, அப்பா, அம்மாவை நம்ம என்ன சொல்றோம்? பெற்றவர்கள். நம்மளை பெற்றவங்க. அப்ப அவங்க கூட ஒரு 20, 25 ஆண்டுகள் நம்ம அவங்க கூட செலவழிக்கிறோம். இல்லைங்களா? அவர்கள் படைத்தவர்கள் இல்ல. பெற்றவர்கள்னா, படைத்தவர்கிட்ட இருந்து அவங்க வாங்குனவங்க. நம்மள. வாங்கி இந்த உலகத்துக்கு குடுத்துருக்காங்க. ஸோ, அதே மாதிரி நாம் பெற்றெடுத்தவர்களும் பார்த்தீங்கன்னா, நம்ம கூட குழந்தைகள், நம்மளுடைய குழந்தைகள். அவங்களும் ஒரு சிறு ஆண்டுகள் தான். ஒரு 20, 25 ஆண்டுகள் நம்மோடு வாழ்வாங்க. அப்புறம் படிப்பு, வேலை, திருமணம்ன்ட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுவாங்க. ஆனா, இந்த கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு 20, 25 வயதில தொடங்கி
நம்மளுடைய ஆயுள் முழுக்க ஒரு 80, 100 ஆண்டுகள் வாழ்றோம்னா, மிக அதிக ஆண்டுகள் நம்ம வாழக்கூடிய உறவு தான் இந்த கணவன் மனைவி உறவு. அந்த ஏமப்புனைன்னு சொல்லுவாங்க. பொன் போல் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு உறவு தான் இந்த கணவன் மனைவி உறவு. அத தான் நம்ம வந்து இப்போ விதின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு பிரச்சனை அப்படின்ட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள். குழந்தைகளையும் பார்த்து சிலர் வந்து நொந்துக்குவாங்க. அதுக்கும் சாமிஜி நெறைய சொல்லியிருக்காங்க. ஏன்னா குழந்தைகள் என்பவர்கள் யாருன்னா, நம்மளுடைய ஜெராக்ஸ் காப்பி தான். நம்ம அந்தந்த வயசுல என்னென்ன பிரச்சனைகள் பண்ணோமோ, அதே தவறுகள் தான் அவங்களும் பண்ணுவாங்க. அப்ப குழந்தைகள் கிட்ட ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா, அந்த மாற்றத்தை முதல்ல நம்ம கிட்ட கொண்டு வரணும். நம் செயல்களில் ஒழுங்குபடுத்தணும். நம்ம மாத்திக்காம, குழந்தைகள் மட்டும் ஒரு ஞானியாக வளர்த்தணும்னு நெனச்சா, அது வாய்ப்பில்ல. ஸோ மாற்றத்த முதல்ல குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா என்ன செய்றாங்களோ எல்லாம் கவனிச்சுட்டு இருப்பாங்க. டைம் கிடைக்கும்போது அத செய்யறக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அப்ப நீங்க உங்க குழந்தை நல்லா இருக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், தவம் செய்யணும், அடுத்தவங்க கிட்ட பணிவா பேசணும், நல்ல விஷயங்கள் பேசணும்னா, முதல்ல அத நம்ம செய்யணும். நம்ம செய்தா தான், இப்ப அவங்க செய்யலினாலும் பரவால்ல, காலத்தால அவங்க அத கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் பண்ணி செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்ப குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா, அ இந்த மாதிரி நம்ம அவங்கள மாத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தொழில், இந்த பொருளாதாரம், பிசினஸ் இதெல்லாம் வந்து விதிதானா? விதிய படி தான் அமையுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஒரு இப்போ சில பாஸ்லாம் இருப்பாங்க. ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாங்கன்னா, இந்த மாரி உறவுகள், சுற்றத்தார், நண்பர்கள், உறவுகள் இவங்கலாம் தொழில்ல இவங்கலாம் எப்படி அமைவாங்கன்னா, இதுவும் நம்ம கர்ம வினை பதிவுகள் படி தான் இந்த உறவுகள் அமைவாங்க. அப்ப இதெல்லாம் என்ன பண்ணணும்? அதுக்கு தான் சாமிஜி வந்து இந்த வாழ்த்தும் பயணம்லாம் குடுத்துருக்காங்க. நம்ம வந்து எண்ணத்தை மாற்ற இந்த சுற்றம், நட்பு, பொருளாதாரம் எல்லாமே மாறும். எல்லாமே எல்லாமே இந்த செயல் விளைவு தத்துவம் தான். நீங்க என்ன செய்றீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி நண்பர்கள், சுற்றங்கள் இது எல்லாமே அமையும். அதையும் மீறி 1, 2 வருதுன்னா, அத நம்ம என்ன பண்ணணும்? ஏத்துட்டு அவங்கள வாழ்த்த அது ஒரு மேஜிக் மாரி நடக்கும். நீங்க வாழ்த்தும் பொழுது, ஒரு அந்த ஊடாடல் நடக்க, ஒண்ணு அவரு உங்கள திட்டுறதையோ, உங்களுக்கு தொந்தரவு குடுக்குறதையோ நிறுத்திக்குவாரு. அல்லது உங்க நண்பர் ஆயிருவாரு. அல்லது நீங்க எங்கேயாவது விலகி போற மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கும் அவருக்கும் ஒத்தே வரலின்னா, எல்லாத்து கூடயும் ஒத்து போய் தான் வாழணுங்கிற மாரிலாம் கிடையாது. முடிந்த வரைக்கும் நம்ம முயற்சி செய்யணும். முடியாத பட்சத்துக்கு இயற்கையே பிரிக்கும். அவங்க வேற இடத்துக்கு போயிருவாங்க. இல்ல நீங்க ஏதாவது நல்ல வேலை கிடைச்சு போலாம். இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வந்து நடக்கும். அதே மாரி தான் பொருளாதாரமும் பார்த்தீங்கன்னா, சிலர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, அவருக்கு நெறைய பொருள் சேருது. அவனுக்கு அறிவே இல்ல. எனக்கு இவ்ளோ திறமைகள் இருக்கு. நான் இவ்ளோ படிச்சிருக்கேன். ஆனா என்னால இவ்ளோ தான் பொருள் ஈட்ட முடியுது அப்டின்ட்டுலாம் நம்ம கவலைப்படுவோம். இதுதான்லாம் விதியான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு பின்னாடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாரி எல்லாமே இந்த பதிவுகள் தான் வந்து ப்ளே பண்ணிட்டே இருக்கும். அப்ப அதுக்கு தான் சாமிஜி என்ன குடுத்துருக்காங்க, இருக்கக்கூடிய தன்னுடைய உடல் உழைப்பால், அறிவால் எப்படி வாழ்றது? அவர் பொருள் சிலருக்கு வந்து பொருள் அதிகமாக வருதுன்னாலே, என்ன அர்த்தம்னா, அவர் பிறர் வளத்தையோ, எதையோ சொரண்டுனா தான் அளவுக்கு அதிகமாக பணம் வரும். நம்ம உடல் உழைப்பால், அறிவால் வாழ்ந்தோம்னா, நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய அந்த ஐவகை கடமைகளை பூர்த்தி செய்வதற்கான தேவைகளை ஒற்றி தான் பணம் வரும். அதுக்கு மீறி அபரிமிதமா வருதுன்னா, எங்கேயோ யாரையோ சொரண்டுனா தான் அந்த மாரி வரும். அப்படின்ட்டு நம்ம ஏற்றுக்கொண்டு, எனக்கு இது போதும். ஏன்னா இயற்கை வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாரியான வாழ்க்கைய ஏற்படுத்தி வச்சிருக்கு. இந்த உலகத்துல 800 கோடி மனிதர்கள்னா, 800 கோடி யூனிக் கிரியேஷன்ஸ். ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவர்கள், தனித்துவமான படைப்பு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வாழ்க்கை குடுத்துருக்கு. நம்ம அடுத்தவங்கள மாரி பொருள் ஈட்டவோ, புகழ் ஈட்டவோ, அல்லது அதிகாரத்துக்கு வரவோ முடியாது. ஏன்னா, நம்ம ஒரு தனித்துவமான ஒரு படைப்பு. அப்ப அத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். அதுதான் மிகப்பெரிய மதி. மதியால் வெல்வதுங்கிறது ஏற்றுக்கொள்வது, அந்த ஏற்பு திறன். ஏத்துக்கிட்டு, நம்ம எனக்கு இது போதும். இதை வைத்து நம்ம எப்படி நிறைவாக வாழ வேண்டும் என்று தான் மகரிஷி அவர்கள் நமக்கு குடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தற்செயல் விபத்துகள், இந்த துர்மரணங்கள் இதெல்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் வந்து விதிதான் காரணமா? ஏன்னா நல்லா போயிட்டுருப்போம்.
திடீர்னு என்ன நடக்குன்னே தெரியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க சாமிஜி, இதற்கு பின்னாடி நிறைய வருத்த அலைகள் நம்ம சம்பாதிச்சு வச்சிருப்போம். எல்லாமே பதிவுகள் தான். இப்ப பார்த்தீங்கன்னா, சில உறவுகளை ஆகட்டும், அல்ல அலுவலகத்திலேயாகட்டும், நம்ம தெரிந்தோ, தெரியாமையோ நம்ம சிலருக்கு குடுக்கக்கூடிய அந்த அ வருத்தங்கள், அதெல்லாம் நமக்கு சாபங்களாக வரும்னு சொல்றாங்க. அந்த சாபங்கள்லாம் சேர்ந்து இந்த மாரி விபத்துகள் கொண்டு போய் முடிக்கும் அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் தான் நமக்கு அருட்காப்பு, இந்த டிவைன் புரொடெக்ஷன் இதெல்லாம் குடுத்துருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் நம்ம செய்தாலே, நம்ம பதிவுகளை எல்லாம் நம்ம போக்கிட்டு வாழ முடியும். இப்ப வந்து மதி வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? அல்ல மதியை வைத்து என்னென்ன மாதிரி விதியை மாத்தியிருக்கிறாங்கன்ட்டு சில உதாரணங்கள் நம்ம சிந்திக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, அதற்கு மிக சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகச்சிறந்த ஒரு சயின்டிஸ்ட். அவர் வந்து சாமிஜி சொன்னக்கூடிய அந்த இறை தத்துவத்தை, அந்த அதாவது பிளாக் மேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அத பற்றி ரொம்ப தெளிவா ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சாமிஜி சொன்ன அந்த கருமை நிறமான காந்தலை கதிர்கள் நம்ம இன்னைக்கு தவம் பண்ணோம். ராகு, கேதுவ பிளாக் ஹோல்ன்னு சொல்லிட்டு அத பத்தி ஏன்னா அவர் வந்து ஒரு ஊனமுற்றவர். மூளையிலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பகுதிகள் வந்து அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. அதுக்கப்புறம் பேச முடியாது. அவருடைய கண் அசைவை வைத்துக்கொண்டு அவர் என்ன யோசிக்கிறாருங்கிற மாதிரியாக தான் அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்படி இருந்தே பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹோல் பத்தியும், இந்த பேரியக்க மண்டலத்தில மிகப்பெரிய ஆராய்ச்சிகள், ஆன்மீகத்துக்கு ஒத்துப்போகக்கூடிய அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்காரு. அவருனால இதுக்கும் நம்மள மாரி நடக்க முடியாது, நிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்ப அவர் என்ன பண்ணாரு, அவருடைய விதின்னு சொல்லிட்டு அவர் அந்த வீல் சேர்ல உட்காரல. அவருடைய மதிய வச்சுட்டு மத்த புலன்கள இயக்க ஆரம்பிச்சாரு. என்னென்ன இருக்கோ, அதை பயன்படுத்திக் கொண்டு நம்ம எப்படி வாழ்க்கை நடத்தலாம்? அப்படின்ட்டு இருக்கிறவங்க தான் இப்ப மிகப்பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. 2 கைகள் இல்ல, கால் இல்ல, இடுப்பு வரைக்கும் தான் உடல். அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு மூளை இருக்கு, வாய் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங்லாம் குடுத்து மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பெர்சனாக இருக்கிறாங்க. இப்ப நம்ம பெரும்பாலும் பார்க்குறோம். சாமானியர்கள் வந்து ஏதோ ஒரு கை இல்ல, கால் இல்லைன்னா உடனே பிச்சை எடுக்கிறாங்க. அல்லது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, எதுவுமே முடியலைன்னா தவறான செயல்களுக்கு போய் தன்னை இது பண்றாங்க. ஸோ அந்த மாரிலாம் இல்லாம, ஒரு உறுப்பு தான் முடங்கி இருக்குன்னா, மத்த உறுப்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா? அத வந்து நம்ம எப்படி பயன்படுத்தி இந்த வாழ்க்கை நடத்துவது? இதுதான் விதியை மதியால் வெல்வது. இப்போ சில ஊனமுற்றவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஊனமுற்றவங்களுக்கான விளையாட்டுகள்ல போய் சாதனை படைக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த மாரியப்பன் என்ற பையன் பார்த்தீங்கன்னா, போய் இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் கோல்டு மெடல் வாங்கிட்டு வராரு. இன்னும் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஊனத்தையே அந்த சாபத்தையே வரமாக மாத்திக்கொண்டு ஏன்னா அங்க காம்படிஷன் கம்மியா இருக்கும். அங்க போய் வென்று மிகப்பெரிய அளவுல வரக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்து விதியை மதியால் வெல்வது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, சிக்கல்கள் நம்ம இருந்துகிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையில சிக்கல் இல்லாம வாழவே முடியாதுன்னு பார்த்தோம். ஏன்னா, நம்ம நம்மளுடைய கர்மாவுக்கு தகுந்த மாரி சிக்கல்கள் வரும். அந்த சிக்கல்களை துன்பமாக மாத்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனிதன் தான். மனித அறிவு தான். அப்ப அந்த துன்பமாக மாத்தாமல் வர்ற சிக்கல்களை எப்படி அப்ரோச் பண்றது? எப்படி அணுகுறது? அதை எப்படி சரி செய்வதுன்னு சொல்லி தர்றது தான் நம்மளுடைய வேதாத்திரியம். ஸோ, நம்மளுடைய வேதாத்திரியம் என்பது நிச்சயமாக விதியை மாற்றக்கூடிய ஒரு கலை. விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு கலை தான் வேதாத்திரியம். மனவளக்கலை. நம்மளுடைய இந்த அகத்தவங்கள்லாம் பண்ணோம்னா, நம்மளுடைய ஜாதகமே மாறும்ன்னு சொல்றாங்க. கர்ம வினை பதிவுகளை போக்கிக் கொள்ள முடியும். சாமிஜி நமக்கு எல்லாம் அற்புதமா பயிற்சி குடுத்துருக்காங்க. அந்த பதிவுகள எப்படி போக்குறது, எப்படி மேல் பதிவு போடுறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, ஒரு பதிவு இருந்தா அது எழுச்சி பெற்று எண்ணங்களாக வரதான் செய்யும். அந்த எண்ணத்த வந்து எப்படி நம்ம மேல் பதிவு போட்டு மாற்றுறது? ஒரு தேவையற்ற எண்ணம் நமக்குள்ள எழுதுன்னா, அந்த எண்ணத்திலிருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது? அந்த சூழ்நிலைகளை எப்படி மாத்துறது? அப்படின்ட்டெல்லாம் குடுத்துருப்பாங்க.
நண்பர்கள் காரணம்னா, தயவு செஞ்சு நண்பர்கள நாங்க மாத்துங்க. உங்களுடைய அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் சூழ்நிலை சரியில்லைன்னா, சூழ்நிலைய மாத்துங்க. வீட்ட மாத்துங்க. மாத்திட்டு நல்லா தவம் பண்ணுங்க. நல்ல இடங்கள்ல பயணம் செய்யுங்க. மன்றங்களுக்கு போங்க. சத்சங்கங்கள் கேளுங்க. நல்லா ஆழ்ந்து தவம் பண்ணுங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆழ்ந்து தவம் செய்ய நம்மளுடைய எல்லா பதிவுகளையுமே கழிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆகினையில் செய்யும் பொழுது இனி வரக்கூடிய செயல்களில் திருத்தம். அயராது விழிப்பு நிலை வரும். அந்த ஆகாமிய கர்மத்த மாத்த முடியும். துரியத்தில செய்யும்போது பிராரத்த கர்மம் நம்ம இதுவரைக்கும் செஞ்சத படிப்படியாக கரைக்க முடியும். துரியாதீதத்தில செய்தபோது நம்மளுடைய முன்னோர்கள் செய்த இதை கூட நம்ம அங்க போயி அந்த இறைநிலையில் கரைத்து நம்ம நியூட்ரல் ஆக முடியும்ன்ட்டு ரொம்ப அற்புதமா நமக்கு சாமிஜி குடுத்துருக்காங்க. ஆக நமக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு குரு கிடைச்சிருக்காங்க. மனவளக்கலை என்ற ஒரு பொக்கிஷம் வந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு படம் அந்த 12பின்னு ஒரு படம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதில பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோ வந்து அந்த ஒரு பஸ்ஸ புடிச்சாருன்னா, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும். அல்லது அந்த பஸ்ஸ மிஸ் பண்ணிட்டாருன்னா, அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படிங்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ, அதே மாரி தான் நம்மளுடைய வாழ்க்கை. அந்த ஹீரோ தான் நம்ம. ஸோ, நம்ம புடிக்க வேண்டிய பஸ் வந்து மனவளக்கலை. அந்த மனவளக்கலைங்கிற பஸ்ஸில நம்ம புடிச்சிட்டோம்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பதிவுகளை எல்லாம் மாத்திரலாம். செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டலாம். எல்லாத்தையும் மாத்தி, என்னதான் விதி நமக்கு விதித்திருந்தாலும், அ நெறைய பேர நான் வாழ்க்கையில பார்த்துருக்கிறேன். அவங்க வந்து வேதாத்திரியத்துக்கு முன்னாடி அவங்களுடைய எண்ணம், சொல், செயல்பாடுகள், வார்த்தைகள்லாம் எப்படி இருந்ததுனோ, இங்க பயிற்சிக்கு வந்து விளக்கம் பெற்றதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில உள்ள மாற்றங்களை எல்லாம் வந்து எங்க குடும்பத்திலயும் சரி, வெளியிலயும் சரி நெறைய பிராக்டிகலா நாங்க நெறைய பார்த்துருக்குறோம். ஸோ, நம்ம அந்த வேதாத்திரியம் என்ற அந்த பஸ்ஸை நம்ம புடிச்சிட்டோம்னா, நிச்சயமாக எந்த பதிவுகள்னாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம். குரு நமக்கு ஒரு தெளிவான பாதை போட்டு குடுத்துருக்கிறாரு. நம்மளுடைய பிறவி நோக்கமான அந்த இறைநிலை அடைதலை நம்ம இந்த பயணத்தில முடிக்க முடியும் என்று கேட்டுக்கொண்டு, சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.